சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் உருவாகியுள்ள லால் சலாம் திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியாக இருக்கு. ஜெயிலர் படம் மிக பெரும் வெற்றியை கொடுத்த நிலையில லால் சலாம் படம் அடுத்ததா வெளியாகுது. ஆனாலும் இந்த படத்தை ரஜினியின் படம் என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் லால் சலாம்ல கேமியோ தோட்டத்தில் தான் ரஜினி நடிக்கிறார். ஆகையால சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் படம் தான் வேட்டையன். டிஜே ஞானவேல் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான அமிதாப் பச்சன், ராணா, ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர் போன்ற ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு ஆந்திரா, கடப்பா பகுதியில் நடைபெற்ற நிலையில் இப்போது ஹைதராபாத் சென்றிருக்காங்க. அங்கு ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் செட் அமைத்து படப்பிடிப்பு நடத்த திட்டமிட்டிருக்காங்களாம். இது வேட்டையன் படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பாகும். அதாவது ஹைதராபாத்திலும் ரஜினிக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்களாம். ஏற்கனவே ராமோஜி ஃபிலிம் சிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டாக செயல்பட்டு கொண்டிருக்கு. ஆகையால் பாகுபலி, புஷ்பா, RRR போன்ற படங்கள் செட் போன்றவற்றை பார்க்க மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்காங்க. ஆகையால் அங்கே ரஜினியோட படத்தோட ஷூட் செய்வது ரொம்பவும் சிரமமாக இருக்குதாம். சூப்பர் ஸ்டாரின் படப்பிடிப்பு நடக்குது என்றவுடன் ரசிகர்கள் ரொம்பவே கூட ஆரம்பிச்சிடுறாங்களாம். கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்காம். இதனால் மிகுந்த தலைவலியில் டிஜே ஞானவேல் இருந்துட்டு வராராம். ஆகையால் வேட்டையன் படப்பிடிப்பை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற யோசனையில் இயக்குனர் இப்போ இருக்காராம். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை காண அவரோட ரசிகர்கள் கூட்டம் எப்பவும் அலைமோதுவாங்க. அது ஹைதராபாத்தாக இருந்தான்னு, தமிழ்நாடாக இருந்தால், கர்நாடகா இருந்தான்னு, எந்த இடத்துல இருந்தும் சூப்பர் ஸ்டார் தான். அகில உலக இந்திய யூனிவர்ஸ் சூப்பர் ஸ்டார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அவர் தெரியாத இடமே இல்லை. அப்படி தான், அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை பார்க்க ரசிகர்கள் வருவது சாதாரணமான விஷயம்தான். அதனால் ஷூட்டிங் ஸ்பாட்டை மாற்றினாலும் சரி, எங்கே மாற்றினாலும் சரி, கண்டிப்பாக ரசிகர்கள் கூட்டம் எல்லா இடத்துலையுமே இருக்க தான் செய்வாங்க. இது நிச்சயமாக டைரக்டருக்கு பெரிய தலைவலியாக தான் இருக்க போகுது. ஆனால் இது லாஸ்ட் ஷெட்யூல் தான். இந்த ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் படத்தோட ஷூட்டிங் மொத்தமே ஓவர் ஆகி ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் படத்தோடைய டீசர், ட்ரெய்லர் மற்றும் சிங்கிள் ட்ராக் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. April 14 பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பிரம்மாண்டமாக வெளியிடலாம்னு சொல்லிட்டு ரைகா ப்ரொடக்ஷன்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா தமிழ் புத்தாண்டுக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தலைவர் 171 படத்தில் நடிக்க போகிறார். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 1 year கிட்ட எடுக்க போகிறாங்களாம். அதை எடுத்து மிகப்பெரிய பிரம்மாண்டமாக சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேட்டையன் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் முடிச்சுதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சேரும்.